இப்போ நம்ம முதல் 15 மாடல் 15 லட்சம் மட்டும் பைக் எடுக்கிறார்கள் தானே வந்து 270 ரேசெட்டா 4 லட்சம் ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் 20 எடுக்கலாம் 320 எப்செட் ஜமா எப்செட் ஆக்டிவ் 2015 மாடல் 14 மாடல் வேகோ சைக்கிள் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான் ஒரிஜினல் உள்ளத்தோடயே நிற்கும். வணக்கம். நாங்கள் நினைக்கிறோம்டா இன்றைக்கு ஒரு 2ஆம் தர வாகனங்கள் விற்பனை நிலையத்தில் வந்திருக்கோம். இப்போ தற்போது புதிய வாகனங்கள் இறக்குமதி காரணமாக இந்த பழைய வாகனங்கள் என்ன விலையில போகுது, எப்படி என்னென்ன விலையில போகுது, என்னென்ன பைக் நிற்கிறேன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணி வாரான காலவாணியை கண்டுவாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. இப்போ வாகனங்கள் இறக்குமதி வந்ததால இப்போ 2ஆம் தர வாகனம் விற்பனை விலை என்ன மாதிரி போகுது? முதல் மாதிரியா இருக்கு இல்லை இப்போ நம்ம முதல் மேலத்தான் இப்போ கொஞ்சம் போய் கொண்டு இருக்குது. இப்ப கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படி இல்லை பழமே வாங்குறாங்க. வீரம் என்ன மாதிரி இருக்கு 2ஆம் தர வாகனங்கள் இப்ப வாங்குற ஆக்கள் இந்த எண்ணிக்கை எப்படி இருக்கு? பழமே மாதிரி வாங்கி கொண்டு இருக்காங்களா இல்ல மாதிரி நம்மளாம் போய் கொண்டு தான் இருக்குது. எல்லாரும் 9 லட்சம் பைக் எடுக்கிறார்கள் தானே அமௌண்ட்டுக்கு சைக்கிள் போய் கொண்டு இருக்கு. உங்கள்கிட்ட இருக்க எல்லாம் இந்த வடமாகாணம் தானே இல்ல இல்ல கூடுதலா யாழ்ப்பாணம் சைக்கிள் எல்லாம் நிக்குது. ஓகே. இப்போ ஒண்ணு பாப்போம் என்ன இதெல்லாம் என்ன இது 2015 மாடல் 2015 மாடல் வேகோ தேர்ட் ஓனர் பைக் ரீகண்டிஷன் தான். இது ரீகண்டிஷன். இங்கே என்ன மாதிரி இங்கே என்ன இல்ல இல்ல டயர்கள் என்ன மாதிரி டயர் வளங்கள் ஓகே. பாவிச்ச டயர்கள் 50 டயர் இல்ல ஓடின டயர் தான். பெயிண்ட் மாத்திரம் பெயிண்ட் அது ரீகண்டிஷன் அது ஓகே. எவ்வளவுக்கு லீசிங் வசதி? இதுன்ற விலை வந்து 520 2015 மாடல் 240 லீசிங் வசதி. உடனே இது என்ன பிள்ளைகள் வந்தாலும் காட்டலாம். என்ன பிள்ளைகள் வந்து நீங்க இங்கே கொண்டு வரலாம். மற்ற நீங்க சைக்கிள் எடுக்க வரைக்கும் நீங்க கூட்டி காட்டி எடுக்கலாம். ஓகே சரி. இது என்ன மாதிரி இந்த பைக்? அப்பாச்சி பழைய மாடல். அப்பாச்சி பழைய மாடல் 2008 வந்தது. ரீகண்டிஷன் பைக் தான். இது ரீகண்டிஷன். இதுன்ற விலை வந்து 270 எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனது? இது 60,000 கிலோமீட்டர் 70,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி 60 கூடத்தான் ஓடி இருக்கும். இது மீட்டர் பாக்ஸ் மாதிரி மேனுவல் மீட்டர் தானே. ஓகே மேனுவல் தெரியா. ஓகே. எவ்வளவு அதுக்கு லீசிங் வசதி? இது வந்து லீஸ் செய்யல. 2008 2007 மாடல் செய்யல. ஓகே ஓகே. டயர்கள் என்ன அந்த புதுங்கள்லாம் நீட்டதான் புது டயர்கள் இன்ஜினியர் செய்துதான் நிக்குது. நீட்டா தான் நிக்குது. ஓகே ஓகே. இப்ப இதை விட குறைச்சு கொடுக்கலாம். இப்ப வந்து பேசி எடுக்கலாம் பிரச்சனை. ஓகே. இது என்ன மாதிரி? இது 2014 மாடல். 2014 மாடல் என்ன? ரேசெட்டா செகண்ட் ஓனர் பைக். ஒரிஜினலத்தோடய நிக்குது சைக்கிள். ஒரிஜினல். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனது? இது 70,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டு. 70,000. இதுக்கு எவ்வளவு லீசிங் வசதி கொடுப்பீங்க? இதுக்கு வந்து 320 எடுக்கலாம். 320 லீசிங் நீங்களே செய்து கொடுப்பீங்களா? லீசிங் வசதி நாங்களே செய்து தரலாம். 320 லீஸ் எடுக்கலாம். டோட்டல் சைக்கிளோட டோட்டல் அமௌண்ட் வந்து 4,80,000 4,60,000 அப்படி. இப்போ கையில் ஒரு 130 140 இருக்கிற ஆக்கள் அப்படியான ஆக்களுக்கு செய்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பெஸ்ட் ஓனர் பைக்கா இல்லாட்டி அப்படி? அது பிரச்சனை. நாங்கள் பார் சைக்கிள் நம்மளாம் எடுக்கிறது அதுக்குரிய விலை போட்டு நீங்கள் பார்த்து கண்டிஷன் நல்லபடி இருக்கு சைக்கிள் வளத்தை பொறுத்து எடுப்பீங்க. ஓகே. இது என்ன இந்த பைக்? இது கொண்டா சைன் 2018 மாடல். 2018 இதோட விலை வந்து 4
4 லட்சம் ஃபர்ஸ்ட் ஓனர் பைக். ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் எவ்வளவு கிலோமீட்டர் இப்போ ஓடுனது? இதுவும் 60,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஓடிட்டா இது இன்ஜினியர் இந்த மாதிரி இன்னும் செய்யல அப்படி ஒரு கிலோமீட்டரோடய நிற்குது. ஓகே டயர்கள் பழசா? டயர்கள் கொஞ்சம் போயிட்டு தான். இதுக்கு எவ்வளோ லீசிங் வசதி? இதுக்கு வந்து 2,50,000 அப்படி கிட்ட எடுக்கலாம். 2 லட்சம். ஓகே இது என்னம்மா என்ன? இது 2014 மாடல். 2014 மாடல் ரீகன்சன் பைக் தான். இதுவும் ரீகன்சன். அப்ப இன்ஜின் எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் செய்து பெயிண்டிங் செய்து. எத்தனை பைக் இது? தேர்ட் ஓனர் பைக். ஓகே டயர் எல்லாம் புதுசு போட்டு எவ்வளவு இந்த விலை? இது இந்த விலை வந்து 4,40,000. 4,40,000. எவ்வளவு லீசிங் வசதி? 2,40 எடுக்கலாம் லீஸ். 2,40 லீஸ் எடுக்கலாம். அடுத்து இந்த பைக் என்ன? இது எப்செட் ஜமா எப்செட் 2014 மாடல். 2014 மாடல். இதோட விலை வந்து 5,70,000. 5,70,000. செகண்ட் ஓனர் பைக். ஒரிஜினல் வளத்தோட நிக்குது. ஓகே இங்க இல்ல இல்ல. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனது? கிலோமீட்டர் இது மீட்டர் புதுசு போட்டிருக்கீங்க. எப்படியும் 2014 மாடல் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். எவ்வளவு லீசிங் வசதி? இதுக்கு வந்து 3,50,000 ரூபா லீசிங் வசதி. டோட்டல் 5,70,000. 5,70,000. ஓகே சரி. இந்த இது என்ன மாடல்? கொண்டா டியோ ஆக்டிவா. 2016 மாடல். இதோட விலை வந்து 4,90,000. எத்தனை ஓனர்? செகண்ட் ஓனர் பைக். 2,50,000 ரூபா லீஸ் எடுக்கலாம். ரீகண்டிஷன் பைக். இது இப்ப இன்ஜினியர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பிரச்சனை ஏற்படாது. ஒரு பிரச்சனை இருக்கு. வச்சு பார்த்து தான் எடுக்கிறது. நீங்க எல்லாம் பார்த்து தான் எடுக்கிறீங்க. ஓகேண்ணா இது என்ன மாதிரி என்ன விலையில? டியோண்ணா 2015 மாடல். 2015 மாடல் ரீகன்சன் பைக் தான். ரீகன்சன். இதோட விலை வந்து 5,50. 5,50. எவ்வளவு லீசிங் வசதி? லீசிங் வசதி வந்து இதுக்கு 3,20 3,30 வரையும் எடுக்கலாம். 30 வரைக்கும். இது என்ன ஒரிஜினல் பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் இருக்கு செய்யுது. ரீகன்சன் பைக். ரீகன்சன் பைக். அப்ப இந்த பைக் என்ன? இது 2014 மாடல் பேகோ. 2014 மாடல். ஃபர்ஸ்ட் ஓனர் பைக். ஒரிஜினல் பெயிண்டோடயே நிக்குது சைக்கிள். அந்த கமெண்ட் டயர் கூட இருக்கு. ஓகே ஓகே. சைக்கிள் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் பைக். எவ்வளவு விலை? இதோட விலை வந்து 6,80. 6,80. அந்த கம்பெனி சீட்டோடய நிக்குது. ஓகே ஓகே. சைக்கிள் 3 வருஷமா. எவ்வளவு லீசிங் வசதி இருக்கு? இதுக்கு வந்து லீஸ் வந்து 3 லட்சம் ரூபா எடுக்கலாம். 3 லட்சம் ரூபா கிட்ட எடுக்கலாம். எவ்வளவு? 19,000 27,000 கிலோமீட்டர். 27,000 கிலோமீட்டர். லேடின்ற பேர்லாம் நிக்குது. ஓகே. என்ன? இது 2019. 3,30 லீஸ் எடுக்கலாம். டோட்டல் விலை வந்து 6,80. ரீகன்சன் பைக் தான். இது ரீகன்சன். ஓகே. பெயிண்ட் எல்லாம் பார்த்து செய்திருக்கேன். டச்சபிள் பார்த்து செய்து நிற்கும். 2,000 புதுசு. டயர் எல்லாம் புதுசு போட்டுருங்க. என்ன இது என்ன பைக்? இது 2019 என்ரோக். ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான். ஒரிஜினல் உள்ளத்தோடயே நிக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் பைக். இதுன்ற விலை வந்து 6,30,000. 6,30,000. 4 லட்சம் ரூபா லீஸ் எடுக்கலாம். 4 லட்சம் லீஸ் எடுக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடினது? இது 49,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. 49,000.